கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மதுரை பரவையில் இருக்கிற தூய இம்மானுவேல் ஆலயத்தின் சார்பாக நடைபெறுகின்ற இந்த ஆன்லைன் லைவ் ஆராதனைக்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். 4 வாரங்கள் நாம் நம்முடைய ஆலயத்திலே ஆண்டவருடைய கிருபையினாலே வழிபாடு நடத்துவதற்கு பேறு பெற்றிருந்தோம். இன்றைக்கு தேசத்தின் சூழ்நிலை காரணமாக நம்முடைய தமிழ்நாடு அரசாங்கத்தின் சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்ட நிலையிலே நாம் வெள்ளி சனி ஞாயிறு ஆகிய நாட்களிலே ஆலய ஆராதனை நடத்த முடியாதபடியினால் இன்றையிலிருந்து அடுத்த சட்டம் மாறும் வரைக்கும் நாம் ஆன்லைனிலே ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நாம் முழுமையாக காலை ஆராதனை முறையை பின்பற்றுவது சற்று இயலாத காரியம். ஆகையினாலே ஆராதனைக்கு மிக அத்தியாவசியமாகிய பாவ அறிக்கை, பரமண்டல ஜெபம், விசுவாச பிரமாணம், இவை 3ம் இந்த ஆராதனையிலே இடம்பெறும். மாறி மாறி வாசிக்கின்ற சங்கீதம் இடம்பெறும். தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்டு மிக சுருக்கமான நேரத்திலே நாம் இந்த ஆராதனையை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். ஆகையினாலே ஜெபத்தோடு நீங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஜெப புஸ்தகம், பாமாலை புஸ்தகம், பரிசுத்த வேதாகம் இவைகளை நீங்கள் எடுத்து வைத்து ஆராதனைக்கு ஆயத்தமாகும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திரும்பவுமாக ஒரு முறை நாங்கள் ஆன்லைனிலே இந்த ஆராதனையை நடத்துவதற்கு நீர் எங்களுக்கு வாய்ப்பு தந்தீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். திடீரென்று இன்றைக்கு நாங்கள் ஆலயத்துக்கு செல்ல முடியாத ஒரு நிலை ஏற்பட்ட போதிலும் ஆலய ஆராதனை ஆராதிக்கிறதற்கு எங்களுக்கு தடை இல்லாமல் வீட்டிலேயே இருந்து இந்த ஆன்லைன் ஆராதனையிலே நாங்கள் உண்மை ஆராதிப்பதற்கு ஆண்டவர் எங்களுக்கு கொடுத்திருக்கின்ற இந்த சிறப்பான சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நேரத்தை நாங்கள் பயன்படுத்திக் கொள்ள ஆண்டவர் எங்களுக்கு கிருபைதான். எங்களோடு கூட இருக்கிற ஆண்டவர், நாங்கள் தூர இடங்களிலே நாங்கள் இந்த ஆராதனையிலே கலந்து கொண்டாலும் எங்கள் மத்தியிலே பிரசன்னராக இருக்கிற எங்கள் ஆண்டவர் எங்களை ஒருமுகப்படுத்தி இந்த ஆராதனையின் பயனை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு கொண்டாடுகிறோம். நல்ல பிதாவே, ஆமென். நாம் யாவரும் எழுந்து நின்று நம்முடைய ஆராதனைக்கு ஆரம்பமாக கிறிஸ்து சபை பாமாலைகளிலே 10வது பாமாலை பாடுவோம். பாமாலை எண் 10. ஊற்றிடு ஆன்மமே சிருஷ்டிக்க தாவாம் வல்லோரை, ஏற்றிடு உனக்கு ரட்சிப்பு சுகமானோரை, பாடிடுவோம் பாடிடுவோம் பரனை, மாண்பாய் சபையாரெல்லாரும், போற்றிடு யாவையும் ஞானமாய் ஆளும் பிரானை, ஆற்றலாய் காப்பரே தம் சேட்டை மறைவில் நம்மை, இந்திடுவார் ஈண்டு நாம் வேண்டும் எல்லாம், யாவும் அவர் அருள் ஈவாம், போற்றிடு காத்துணையாசீர்வதிக்கும் பிரானை, தேற்றியே தயவால் நிரப்பு வாழ்வுன்வானாளை, பேரன்பராம் பராபரன் தயவை சிந்திப்பாய் போதே போதும், போற்றிடு ஆன்மமே என் முழு உள்ளமே நீயும், ஏற்றிடும் கர்த்தரை ஜீவை ராசிகள் யாவும், சபையாரே சேர்ந்தென்றும் சொல்லுவீரே, வணங்கி மகிழ்வாய். ஆமென். அன்பானவர்களே, யாவரும் முழங்கால் படியிடுவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. ஆகையினாலே நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிடுவோம். அப்படி பாவங்களை நாம் அறிக்கையிடும் போது எல்லா பாவங்களையும் எல்லா அநியாயங்களையும் மன்னித்து
நம்மை சுத்திகரிப்பதற்கு நம்முடைய ஆண்டவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரே என்னுடைய பாவங்களை மன்னியும் என்று சொல்லி பொதுவான பாவ அறிக்கையின் வழியாக நாம் யாவரும் சேர்ந்து பாவங்களை அறிக்கை செய்வோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உங்களுடைய வழிகளை விட்டு வழுகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இடையே நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மனிதருக்கு அருளி செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகி எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாய் இருக்கிற சர்வ பலமுள்ள தேவன் பாவியின் மரணத்தை விரும்பாமல் அவன் தன் பாவத்தை விட்டு திரும்பி பிழைப்பதையே விரும்பி பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற தமது ஜனத்துக்கு பாவ விமோசனத்தையும் மன்னிப்பையும் கூறி அறிவிக்க தம்முடைய பணிவிடைக்காரருக்கு அதிகாரத்தையும் கட்டளையும் அருளி செய்திருக்கிறார். மெய்யாய் மனம் திரும்பி தமது பரிசுத்த சுவிசேஷத்தை உண்மையாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் அவர் பாவங்களை மன்னித்து விமோசனம் செய்கிறார். ஆகையால் கடைசியிலே அவருடைய நித்திய ஆனந்தத்தில் சேரத்தக்கதாய் இத்தருணத்தில் நாம் செய்கிறதற்கு பிரியமாயிருக்கவும் இனி உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மாசு இல்லாமல் பரிசுத்தமுள்ளவர்களாய் நடக்கவும் அவர் நமக்கு மெய்யான மனம் திரும்புதலையும் நம்முடைய பரிசுத்த ஆவியும் அருளி செய்ய வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அவரை வேண்டிக் கொள்ள கடவோம். யாவரும் சேர்ந்து கர்த்தர் கற்பித்த பரமண்டல ஜெபத்தை சொல்வோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றைய எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய கைகளே. ஆமென். அன்பானவர்களே, நாம் யாவரும் எழுந்து நின்று 122வது சங்கீதத்தை மாறி மாறி வாசிப்போம். மாறி மாறி வாசிக்க வேண்டிய சங்கீதம் 122. கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று எனக்கு அவர்கள் சொன்னபோது மகிழ்ச்சியாயிருந்தேன். எருசலேம் இசை வினைப்பான நகரமாய் கட்டப்பட்டிருக்கிறது. அங்கே இஸ்ரவேலுக்கு சாட்சியாக கர்த்தருடைய ஜனங்களாகிய கோத்திரங்கள் கர்த்தரின் நாமத்தை ஸ்தோத்திரிப்பதற்கு போகும். அங்கே தாவீதின் வம்சத்தாருடைய சிங்காசனங்களாகிய நியாயாசனங்கள் வைக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமின் சமாதானத்துக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். உன்னை நேசிக்கிறவர்கள் சுகித்திருப்பார்களாக. உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் உன் அரண்மனைகளுக்குள்ளே சுகமும் இருப்பதாக. என் சகோதரர் நிமித்தம் என் சிநேகிதர் நிமித்தம் உன்னுடைய சமாதானம் இருப்பதாக என்பேன். சேர்ந்து வாசிப்போம். எங்கள் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தின் நிமித்தம் உனக்கு நன்மை உண்டாக தேடுவேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். விசுவாச பிரமாணத்தை நாம் யாவரும் சேர்ந்து சொல்வோம். அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்தில் இருந்து எழுந்தறினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது வாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளவரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியையும் விசுவாசிக்கிறேன். பொதுவாய் இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவு செய்து அமருங்கள். வேத பாடம் வாசிக்க கேட்போம். இந்த நாளுக்கென்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற சிறப்பான வேத பகுதி யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் முடிய. யோசுவா 3வது அதிகாரம் 7ஆம் வசனத்திலிருந்து. கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். உடன்படிக்கை பெட்டியை சுமக்கிற ஆசாரியரை பார்த்து, நீங்கள் யோர்தான் தண்ணீர் ஓரத்தில் சேரும்போது யோர்தானில் நில்லுங்கள் என்று நீ கட்டளையிடுவாயாக என்றார். யோசுவா இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் இங்கே சேர்ந்து உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைகளை கேளுங்கள் என்றார். பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும்
உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது என்றான் என்பதை ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை ஆன்லைன் லைவ் ஆராதனைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்முடைய ஆலயத்திலே சென்று உம்மை வழிபட முடியாத ஒரு நிலை இருக்கின்ற இந்த திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த நாளிலே எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற இந்த அற்புதமான வாய்ப்புக்காக நாங்கள் உங்களுக்கு திரும்பவும் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆலயம் அடைக்கப்பட்டிருப்பதனாலே உம்மை ஆராதிப்பதை அப்படியே நாங்கள் தவிர்த்து விடக்கூடிய ஒரு நிலை எங்களுக்கு வராமல் வீட்டிலேயே நாங்கள் இருக்கிற சூழ்நிலையிலேயே இந்த ஆன்லைன் பேஸ்புக் வழியாக நாங்கள் உம்மை சேர்ந்து ஆராதிக்க ஆண்டவர் எங்களுக்கு பாராட்டி இருக்கிற இந்த அற்புதமான தருணத்திற்காக நாங்கள் திரும்பவும் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்களை இவ்விதமாக ஒன்றிணைத்திருக்கிற எங்கள் ஆண்டவர், உம்முடைய வசனத்தின் வழியாக நீர் எங்களோடு கூட பேசி எங்களை தைரியப்படுத்தி நிலைநிறுத்தி தொடர்ந்து நாங்கள் முன்னோக்கி போக வேண்டிய இந்த கடுமையான காலகட்டத்தில் ஆண்டவர் எங்களுக்கு வேண்டிய பலனை இப்போது நாங்கள் படிக்க போகின்ற இந்த வேத வசனங்களிலிருந்து நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய இருதயங்களை ஆண்டவர் திறந்து உடைய வசனத்திற்கு நேராக நீர் ஒருமுகப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, திருத்துவ திருநாளுக்கு பின்வரும் 10ஆம் ஞாயிற்றுக்கிழமை ஆகிய இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த காலை ஆராதனையிலே இந்த லைவ் பேஸ்புக் வழியாக உங்களை சந்திப்பதிலே நான் அதிகமாக மகிழ்ச்சி அடைகிறேன். திரும்பவும் மறு அறிவிப்பு வரும் வரைக்கும் நாம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் 9:30 மணிக்கு இந்த பேஸ்புக் வழியாக நாம் ஒன்றிணைவோம். நாம் இருக்கிற இடங்களிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வோம், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்போம். கடைசி காலம் ஏற்கனவே நான் திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறேன். உலகத்தின் முடிவை நோக்கி போய்கொண்டிருக்கிற இந்த சூழல், நம்முடைய வாழ்வு எப்போது எங்கே நிறுத்தப்படும் என்று சொல்ல முடியாத ஒரு கடுமையான ஒரு சூழல். இப்படிப்பட்ட நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு நமக்கு கிடைத்திருக்கின்ற இத்தகைய வாய்ப்புகளை நாம் பயன்படுத்திக் கொள்வோம். இதை பயன்படுத்தி ஆண்டவருடைய சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றி அமைத்து ஆண்டவர் எப்போது நம்மை அழைத்தாலும் அவருடைய ராஜ்யத்தின் பிரஜைகளாய் நாம் அங்கு செல்வதற்கு தகுதியுள்ள நிலையிலே நம்முடைய வாழ்வை நாம் நடத்த வேண்டும். அதற்கு வேதம் எச்சரிப்புகளையும் நமக்கு கொடுக்கிறது, அதே வேளையிலே ஆறுதலையும் நமக்கு கொடுக்கிறது, தைரியத்தையும் நமக்கு கொடுக்கிறது. நாம் நடந்து போகின்ற வாழ்க்கையிலே பல நேரங்களிலே நாம் விரும்பாத, நாம் ஏற்றுக்கொள்ள தயங்குகின்ற அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாது என்று தவிக்கின்ற பல சூழல்களை நாம் சந்திக்கிறோம். ஏன் இவைகள் என் வாழ்க்கையிலே இவ்விதமான நிலைகளை, தடுமாற்றங்களை, தடைகளை எனக்கு கொண்டு வந்து கொண்டிருக்கின்றது என்று நாம் பல நேரங்களிலே ஆண்டவரை நோக்கி கேள்வி கேட்கிறோம். ஆண்டவரே, இதுவரைக்கும் இப்படி நீர் அனுமதிக்கிறது. நம்முடைய குடும்பத்திற்குள்ள தகைய கேள்விகளை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய இளைஞன பந்துக்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள் இவர்களுக்கு மத்தியிலே தகைய கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நாம் நினைத்து வந்தது ஒரு வாழ்வு. நீர் என்னை அற்புதமாய் வழிநடத்தி கொண்டு போவி, எனக்கு எந்த பிரச்சனைகளும் இருக்காது என்று நான் நினைத்து நாம் உம்மோடு கரம் பிடித்து நடக்க ஆரம்பித்தேன். ஆனால் என்னுடைய வாழ்வின் போக்கை நான் கவனிக்கும் போது நான் நினைத்ததற்கு எல்லாமே தாறுமாறாய் போய்கொண்டிருக்கிறதே. ஏன் ஆண்டவரே என்ற தடுமாற்றத்தோடு, கேள்விகளோடு எத்தனை முறை நம்முடைய வாழ்வை நாம் முன்னோக்கி போய்கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாம் நினைப்பது போல எப்பொழுதும் மலர்படுக்கையான வாழ்வு கிடையாது. சில நேரங்களிலே நாம் விரும்பாத வாழ்வுக்கு ஊடாக, நாம் விரும்பாத தடைகளுக்கு முன்பாக நாம் தடுத்து நிறுத்தப்படக்கூடிய சூழல்களை தேவன் அனுமதிக்கிறார். இதை ஒத்துக்கொள்ள வேண்டும். ஆனால் அத்தகைய தடைகளும் அத்தகைய சூழ்நிலைகளும் நம்மை அழிப்பதற்கான சூழல்கள் அல்ல. நம்முடைய வாழ்வை ஒன்றுமில்லாமல் நிர்மூலமாக்கி விடுவதற்காக அல்ல. அதற்குள்ளே சில படிப்பினைகளை, உயரிய படிப்பினைகளை தேவன் வைத்திருக்கிறார். அந்த படிப்பினைகளை நாம் புரிந்து கொள்வதற்காக. அன்பானவர்களே, இஸ்ரவேல் மக்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாகி வனாந்திர பயணம் போய்கொண்டிருக்கிறார்கள். எங்க போறாங்க? அவருடைய கனவு தேசமான கானானை சென்றடைவதற்காக. பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கானான் அவருடைய கனவு பூமி. அந்த கனவு பூமியை சொந்தமாக்கிக் கொள்வதற்காக இவர்கள்
வனாந்திர பிரயாணம், எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து வெளியே வந்து வனாந்திர பிரயாணம். இந்த வனாந்திர பிரயாணத்தில் பல தாழ்மார்கள், பல தடைகள் அவர்கள் வாழ்க்கையில குறுக்கிட்டன. ஒரு வழியா ஒன்னொன்னா தாண்டி வந்தாங்க. ஒவ்வொரு இடத்துலயும் முறுமுறுத்தாங்க, ஒவ்வொரு இடத்துலயும் ஆண்டவரை கேள்வி கேட்டாங்க. ஆண்டவரை சோதிக்கணும்னு இவங்க நினைக்க ஆண்டவர் அவர்களை சோதித்து இப்படியே அவருடைய வாழ்வை ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமாய் நடத்தி கொண்டே வந்தார். கானானை நெருங்கியாகிவிட்டது. இப்போ ஒருவேளை அவருடைய உள்ளத்துக்குள்ள ஒரு எண்ணம் இருந்திருக்கும், அப்பாடா ஒரு வழியா நம்ம கானானில் நெருங்கி விட்டோம், இனிமேல் நம்முடைய வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் இருக்காதுங்கிற ஒரு எண்ணத்தோடு அவர்கள் முன்னெடுத்து தங்களுடைய கால்களை வைத்திருந்திருக்க வேண்டும். அத்தகைய சூழலிலே தான் அவர்கள் எதிர்பாராத ஒரு தடையை அவர்கள் சந்திக்கிறார்கள். இந்த யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் முதலில் இருந்து நீங்கள் படித்து பார்ப்பீர்களானால் யோர்தானுக்கு முன்பதாக வந்து நிற்கிறார்கள். அன்பானவர்களே, ஒரு பெரிய கேள்வி, ஏன் இந்த யோர்தான் இப்போது என்னுடைய வாழ்க்கையிலே தடையாய் இருக்கிறது? ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற என்னுடைய கனவு பூமி கானான் தேசத்தை நான் சுதந்திரித்துக் கொள்வதற்கு தடையாக, தடுக்கலாக இந்த யோர்தான் இப்போது எனக்கு முன்னால கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறது. அந்த 3வது அதிகாரம் 16வது வசனத்தை படிக்கும் போது அறுப்பு காலம் முழுவதிலும் யோர்தான் கரை புரண்டு ஓடும். அப்ப எவ்வளவு காலம் அவங்க காத்திருக்கணும்? கனவு பூமி கிட்ட வந்தாச்சு, இனி வேகமா ஓடி போய் அந்த கானானை சுதந்திரித்துக் கொள்ளலாம் என்ற ஒரு பெரும் ஆவலிலே, தங்களுடைய வழி பயணத்தின் களைப்பெல்லாம் இனி தீர்ந்துவிடும் என்ற ஒரு பெரும் நம்பிக்கையிலே அந்த ஜனம் வந்து கொண்டிருந்த போது நடந்தது என்ன? தடுத்து நிறுத்துகின்ற யோர்தான், கரை புரண்டு ஓடுகின்ற யோர்தான். உள்ள வச்சாச்சுன்னா அடிச்சு இழுத்துட்டு போயிடும். அப்படி ஒரு தடுத்து நிறுத்தப்பட்ட சூழல். அன்பான தெய்வ மக்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் எத்தனை நேரங்களிலே இப்படிப்பட்ட நிலைகளை நாம் அனுபவித்திருக்கிறோம். ஒரு சூழலிலே ஆண்டவர் எனக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதத்தை நான் அனுபவிக்க இன்னும் சற்று தூரம், கையெட்டு தூரத்துல தான் இருக்குதுன்னு நினைச்ச நேரத்துல எத்தனை நேரம் இடையிலே இது போன்ற யோர்தான்கள், காலை வச்சு அடிச்சு இழுத்துட்டு போகக்கூடிய அதிவேகத்திலே ஓடிக்கொண்டிருக்கின்ற, கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கின்ற யோர்தான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய கனவு பயணத்தை தடுத்து நிறுத்தி, இதோடு உங்கள் வாழ்வு முடிந்து விட்டது, இந்த யோர்தான் கரையிலேயே உங்கள் வாழ்க்கையை நீங்கள் முடித்துக் கொள்ள வேண்டும் என்று சிந்திக்க வைத்த யோர்தான். அப்படி செய்யறதுக்காக ஆண்டவர் கூட்டிட்டு வருவாரு. என் அன்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு வாழ்க்கையின் கடினமான சூழ்நிலைகளிலே ஒருவேளை இன்னைக்கு நம்ம அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த கொடிய கொள்ளை நோயின், இந்த கொடிய நோய் தொற்றின் பாதையில இன்னைக்கு சில நேரங்கள் அப்படித்தான் இருக்கு. எங்க போனாலும் அப்படித்தாங்க பேச்சு. என் வாழ்க்கை அவ்வளவுதான். அன்னைக்கு பேசிட்டு இருக்கிறாங்க, தொழிலெல்லாம் மூடி வச்சுட்டு தற்கொலை பண்றதுதான் ஒரே வழி. என்ன செய்ய போறோமோ தெரியல. முதல் நிலையில எவ்வளவு பாதிப்பு, 2வது நிலையில எவ்வளவு பாதிப்பு, இனி என்று எந்திரிப்போம். பல கேள்விகள், பல தடுமாற்றங்களோடு இன்றைக்கு வாழ்க்கை பயணம் போய் கொண்டிருக்கிறது. சம்பளம் கூடும்னு நினைச்சா குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. வேலை இல்ல, வேலை நேரங்கள் குறைக்கப்பட்டதுனால சம்பளமும் குறையுது. எத்தனை அங்கலாய்ப்புகள். ஒருவேளை என் வாழ்க்கை இப்பதான் நல்லா போக ஆரம்பிச்சிச்சு, என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நான் திட்டமிட்டு இருக்கிறேன், என் பிள்ளைகளுடைய எதிர்காலங்களை நான் முடிப்பதற்காக இன்னும் கொஞ்சம் தூரம் நான் போயிட்டேன்னா அதற்கு பிறகு நான் அப்பாடான நிம்மதி மூச்சு விடுவேன்னு நினைக்கிற நேரத்துல இன்னைக்கு கொரோனாங்கிற ஒரு யோர்தான் நமக்கு முன்னால தடையாகி நிற்குது. என் அன்பான தெய்வ மக்களே, ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்கள், தூய இம்மானுவேல் ஆலய அங்கத்தினர்களும், இன்றைக்கு இந்த ஆன்லைனில் இணைந்திருக்கிறவர்களும், இனி இந்த ஆன்லைன் ஆராதனையில பார்க்க போகிறவர்களும், உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்கிறேனே, என் வாழ்க்கை இவ்வளவுதான், என் வாழ்க்கை இதோடு முடிஞ்சு போச்சுன்னு நீங்க நிக்கிறீங்க இல்லையா? எதுக்கு இன்னைக்கு இந்த ஆன்லைன் ஆண்டவர் அனுமதிச்சார் எனக்கு தெரியல. இன்னைக்கு ஆலயத்தில் நான் வேற ஒரு செய்தியை கொடுப்பதற்காக வைத்திருந்தேன். ஆனால் இன்றைக்கு இந்த ஆன்லைன் ஆராதனை இது எங்கள் மக்கள் மட்டுமல்ல, அநேகர் உலகத்தின் பல இடங்களில் இருந்து நீங்கள் கலந்து கொள்கிறீர்கள், நீங்க பார்க்கிறீங்க. நமக்காக, உங்களுக்காக ஆண்டவர் இன்றைக்கு இந்த செய்தியை மாற்றி இருக்கிறார். ஏன்? இன்றைக்கு பல தடுமாற்றத்துல, நடுக்கத்துல, ஐயோ கையெட்டும் தூரத்துல என் வாழ்க்கையில நான் நிம்மதி பெருமூச்சு விட போறேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல எனக்கு முன்னால யோர்தான் இப்போது தடையாய் ஓடிக்கொண்டிருக்கிறதே, இது என் வாழ்வை அழித்து விடுமோ அல்லது இங்கே முடமாக்கி விடுமோ, என் சுதந்திரத்தை, என் சுதந்திர பூமியை நான் காணாமலேயே என் வாழ்வை முடித்து விடுவேனோ, என்னுடைய அந்த பாலும் தேனும் ஓடுகின்ற அந்த கனவு தேசத்தை கனவாகவே நான் முடித்து விடுவேனோ, எத்தனை அங்கலாய்ப்புகளுக்குள்ளே இன்றைக்கு உட்கார்ந்து இருக்கிறீங்க. உங்களை தைரியப்படுத்துவதற்காக, நீங்கள் எழுந்து மறுகரை யாத்திரைக்கு பயணப்படுவதற்காக
யோர்தான் உங்களுக்கு தடையாய் அனுப்பப்பட்டிருப்பது சில பாடங்களை உங்களுக்கு படித்துக் கொடுப்பதற்காகவே ஒழிய உங்களை அழிப்பதற்காக அல்ல. தேவன் உங்களோடு இருந்து உங்களை எவ்விதமாக வழிநடத்துகிறார், வழிநடத்த போகிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்கான சில பாடங்களை உங்களுக்கு முன்பதாக வைப்பதற்காகத்தானே யோர்தான் ஒழிய வைப்பதற்காகத்தான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில நீங்கள் தடுத்து நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற இத்தகைய தடைகளை தவிர நீங்கள் அழிந்து போவதற்காக அல்ல. இந்த உயரிய சத்தியத்தை இந்த 3வது அதிகாரம் யோசுவாவின் புஸ்தகத்திலே நாம் படிக்கிறோம். வேத பாடமாக வாசிக்க கேட்டோம் இல்லையா? அந்த பகுதியை நீங்க திருப்பிக்கோங்க. 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும் நம்ம வேத பாடமாய் வாசித்தோம். அன்பான தெய்வ மக்களே, இந்த பகுதியில 3 உண்மைகளை ஏன் இந்த யோர்தான் என்பதற்கு ஆண்டவர் முன்னால் வைக்கிறார். பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், யோர்தானை தாண்டிட்டு போவீங்க. அற்புதம் எல்லாம் நடந்தது. இன்னைக்கு அந்த அற்புதங்களை மட்டுமே பல நேரங்களிலே பேசிட்டு, ஆண்டவரே அதே போல ஒரு அற்புதம் என் வாழ்க்கையில நடக்கணும்னு கேட்கிறோம். நல்லது, ஆண்டவர் அற்புதங்களை செய்கிறதுனாலேதான் இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்கள் நானும் உயிரோடு இருக்கிறோம் இல்லையா? அந்த அற்புதங்களை செய்கின்ற ஆண்டவர் வேதத்திலே பல நேரங்களிலே அவர் நிகழ்த்தி காட்டியிருக்கின்ற நமக்கு மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிற அற்புதங்களை நாம் சொல்லி, ஆண்டவரே இதே போல ஒரு அற்புதத்தை எனக்கு தாரும், யோர்தானை தாண்டி உங்களுடைய மக்களை மறுகரை சேர்த்திலே, அதுபோல என்னுடைய வாழ்க்கையிலும் இன்றைக்கு நான் அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த யோர்தானை நான் தாண்டுவதற்கு எனக்கு உதவி செய்ய ஆண்டவரேன்னு பல நேரங்களில் கேட்கிறோம். உண்மை, கேளுங்க, தவறு இல்லை. ஆனா அந்த அற்புதம் நிகழ்ந்ததற்கான காரணங்கள் என்ன என்பதை நாம் சற்று நிதானித்து பார்ப்போமானால், கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தடைகள் வரும்போது, ஆண்டவரே தடை வந்துருச்சு, இந்த தடையை நீ அழிச்சிரும்னு கேட்க மாட்டோம். மாறாக, சாமி இப்படி ஒரு தடை இருக்குது, இந்த தடையிலே நீர் எனக்கு என்ன போதிக்கிறீர், இந்த தடுமாற்றத்திலே நீர் எனக்கு என்ன போதிக்கிறீர், என்னை தடுத்து நிறுத்தி வைத்திருக்கிறீரே, இந்த யோர்தான் கரையிலே நீர் எனக்கு என்ன போதிக்கிறீர், இதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த கேள்வியை நாம் வேதத்தில் இருந்து நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த புரிந்து கொள்ளுகின்ற இந்த பகுதிகளில் இருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு அதை ஒப்பிட்டு பார்த்து, அதை பொருத்தி பார்த்து நாம் தைரியமும் பலனும் அடைந்து முன்னோக்கி போக முடியும். இன்னைக்கு காரணங்களை புரிந்து கொள்ளாமல் இருப்பதினாலேதான் தடுமாற்றங்களும் வேதனைகளும். என்ன காரணம்? ஏன் யோர்தான் இவ்வளவு நேரம் களைத்து போய் வந்தார்கள் இல்லையா? எத்தனை ஆண்டுகள் களைத்து போய் வந்தவர்களுக்கு தேவன் திரும்பவும் சோதனை வைக்கணுமா? தேவன் திரும்பவும் அவர்கள் இப்படி ஆட்டி படைக்கணுமா? நியாயமான கேள்விதான். ஆனா அந்த தடையை ஏன் வைத்தார் தெரியுமா? அந்த யோர்தான் கரையிலே யோர்தானை அவர்கள் தாண்டி போவதற்கும் அந்த மறுகரைக்கு போவதற்கும் அந்த இடைப்பட்ட நிகழ்விலே அவர் செய்த அந்த அற்புதத்தில், அவர் அற்புதம் செய்வார், எதுவும் நடத்த முடியும் அவராலே. ஆனால் அந்த அற்புதத்திற்கு ஒரு காரணம் உண்டு, அந்த தடைக்கு ஒரு காரணம் உண்டு. நம்ம கேட்கலாம், ஏன் அதை திறந்து வச்சிருக்கலாங்க? 3 நாள் நாங்க இந்த கரையில கடந்து அவங்களாச்சிட்டு இருந்த பிறகுதானா நீங்க திறக்கணும்? நாங்க வரதுக்கு முன்னாலே நீங்க திறந்து வச்சிருக்கலாமே. எத்தனை நேரம் இப்படி கேட்கிறோம் இல்லையா? நியாயமான கேள்வி, நம்ம பக்கத்துல நியாயம்தான். ஆனால் அப்படியே கேள்வியை கேட்டுட்டே இருப்போம். ஆனால் வேதத்தை புரிந்து கொள்ள முடியாது, ஆண்டவரை புரிந்து கொள்ள முடியாது. அந்த நல்ல தெய்வத்தை நாம் புரிந்து கொள்ளாமலேயே நம்முடைய வாழ்வை முடித்துள்ளோம். இன்னைக்கு நிறைய நேரம் அப்படிதான். ஆண்டவர் யார் என்பதை புரிந்து கொள்ளாமலே இருக்கிறோம். ஏன் அவர் இதை தடை அனுமதித்தார் என்பதை புரிந்து கொள்ளாமலே வாழ்கிறோம். சரி, ஏன் இந்த யோர்தான்? இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே தடையாய் வந்த யோர்தான் ஏன் அவர்களை அழிக்கிறதுக்கா? இல்ல, அது நமக்கே தெரியும், தாண்டி போயிட்டாங்க. ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்தார். ஏற்கனவே செங்கடலை அவர்கள் தாண்டினதற்கும் யோர்தானை தாண்டினதற்கும் வித்தியாசம் இருக்குது. ஒருவேளை இந்த செய்திக்கு நேரம் இருந்துச்சுன்னா கடைசியில் அதை சொல்றேன். இப்ப ஏன் இந்த யோர்தான்? இது இன்றைய கேள்வி. 3 குறிப்புகள் இதில் நம்ம கண்டுகொள்ளலாம். ஒன்று, யோசுவாவுக்காக இந்த யோர்தான். இந்த யோர்தான் யோசுவாவுக்கு என்ன சொல்லிக் கொடுக்கிறது? 7வது வசனம், யோசுவா 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசேயோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். யோசுவா தான் தலைமை பொறுப்பு எடுத்திருக்கிறாரு மோசேக்கு பிறகு.
தலைமை பொறுப்பை எடுக்கும் போதே அவர் கொஞ்சம் நடுங்கி இருந்திருக்கணும். ஆகையினாலதான் 1வது அதிகாரத்திலேயே ஆண்டவர் சொல்றாரு, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நீ பலம் கொண்டு திடமனதாயிரு, திகையாதே, கலங்காதே. நான் உன் தேவன், நான் உனக்கு சகாயம் பண்ணுவேன். என் நீதியின் வலதுகரத்தினால நான் உன்னை தாங்குவேன். அது மட்டுமல்ல, நீ இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்துல இருக்கிற உன்னை விட்டுறாம நீ எல்லாத்தையும் பிடிச்சுக்கோ, அப்ப நீ புத்திமானா இருப்பாய். இவ்வளவு தைரியத்தையும் இவ்வளவு ஆலோசனையும் ஏன் ஆண்டவர் சொல்லி இருக்கணும்னு நினைக்கிறீங்க? ஒருவேளை யோசுவா பயந்து போயிருந்திருக்கலாம். ஏன்னா இந்த ஜனங்களை பத்தி தெரியும். இன்னும் ஒண்ணு, மோசையினுடைய முடிவும் தெரியும். மோசையினுடைய கனவு என்ன, கானானுக்குள்ள போகணும். ஆனா நடந்தது என்ன? இந்த ஜனங்கள் கோபப்படுத்தினதுனால அவர் 2வது முறை கண்மலை அடிச்சிட்டார். அடித்ததின் விளைவு ஆண்டவர், உன்னை கானானுக்குள்ள நான் விடமாட்டேன், இதை பத்தி நீ என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டாரு இல்லையா? இதை பத்தி ஒரு செய்தியில் நம்ம படிச்சிருக்கலாம். ஆக ஆண்டவர் என்ன சூழலை மோசைக்கு கொடுத்தார் என்பதும் யோசுவாவுக்கு தெரியும். அன்பானவர்களே, யோசுவா பயந்து போய் நிற்கிறார். இந்த ஜனத்தை பத்தியும் தெரியும், ஆண்டவரை பத்தியும் தெரியும். அவரும் எவ்வளவு கோபமான ஆண்டவர் தெரியும், இவரும் இந்த ஜனங்களும் எப்படி கோபப்படுத்துவாங்கன்னு தெரியும். இதனால என் தலைவன் மோசைக்கு கானான் கனவாவே போயிடுச்சு. இந்த தயக்கத்தில் நிற்கும் போதுதான் ஆண்டவர் இந்த தைரியத்தை எல்லாம் சொல்றாரு. சொன்ன பிறகு இந்த 3வது அதிகாரத்துல யோர்தான் எதுக்கு வந்துச்சு? யோசுவாவுக்காக. யோசுவாவோடு மோசேயின் தெய்வம் இருக்கிறார் என்பதை சகல ஜனங்களும் புரிந்து கொள்வதற்காக. அந்த வசனத்தை அழகாக இருக்கு. யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடே இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஏன் இந்த தடை, ஏன் இந்த போராட்டம், ஏன் என்ற கேள்வி விடை கிடையாது, ஆனால் பதில் உண்டு. என்ன பதில் தெரியுமா? தேவன் அனைத்து இஸ்ரவேலர்களுக்கு முன்பதாகவும் ஒரு உண்மையை நிரூபிக்க போகிறார். என்ன உண்மை? மோசையோடு கூட. யோசுவாட்ட தான் சொன்னாரு, மோசையோடு இருந்தது போல உன் கூட இருப்பேன். இப்ப அதை சகல ஜனங்களும் பார்க்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். சகல ஜனங்களும் பார்த்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இந்த தடை. இந்த தடையை தாண்டி போவதற்கு ஆண்டவருடைய ஆலோசனைகளை பெற்று மோசே செயல்படும் போது ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள், இந்த மோசேயின் தெய்வம் யோசுவாவோடு கூட இருக்கிறார். ஆகையினால நாம் யோசுவாவிடத்திலும் மோசேக்கு என்ன மரியாதையை கொடுத்து வாழ்ந்தோமோ அதே போல வாழ வேண்டும் என்று சொல்லி இவர்கள் யோசுவாவை மதிக்கணும். அதனால ஆண்டவர் என்ன சொல்றாரு? சகல இஸ்ரவேலருக்கு முன்பதாகவும் நான் உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக. உன்னை ஜனங்கள் கேள்வி கேட்க வேண்டும் என்பதற்காக அல்ல, ஜனங்களுடைய கேள்வியில நீ குறுகி போக வேண்டும் என்பதற்காக அல்ல, ஜனங்களுடைய கேள்வியில நீ அப்படியே வாழ்வை விட்டுட்டு ஓடணுங்கிறதுக்காக அல்ல, ஜனங்களுக்கு முன்பதாக நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நிரூபித்து உன்னை மேன்மைப்படுத்துவதற்காக. அன்பான தெய்வ மக்களே, எவ்வளவு பெரிய உண்மை, எவ்வளவு பெரிய சத்தியம் இங்கே நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது இல்லையா? ஆண்டவர் இருக்கிறாரா? ஆண்டவர் இருந்தால் ஏன் இப்படியெல்லாம் யோர்தான் தடை என் வாழ்க்கையில வருகிறது என்ற கேள்விகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்களே? தடை ஏன் தெரியுமா? சகல ஜனங்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டு கொள்ளவும், அவர்களுக்கு முன்பாக தேவன் உங்களை மேன்மைப்படுத்தும். எவ்வளவு அதிசயம், எவ்வளவு அற்புதம் இல்லையா? நீங்க பயந்து நடிக்கிட்டு உட்கார்ந்துருக்கீங்க, இது என்னை அழிக்க போகுது, இவ்வளவு பேருக்கு நான் எப்படி பதில் சொல்ல போறேன், என் குடும்பத்துக்கு எப்படி பதில் சொல்ல போறேன், நான் கடந்து வந்த பாதையில என்னோடு விடைப்பட்டவர்கள் எப்படி பதில் சொல்ல போறேன், என்னென்னமோ தருமாறிட்டு இருக்கீங்களா? இது என்னை அழிக்க போதே. பயப்படாதீங்க. யோர்தான் எதற்கு தெரியுமா? யோசுவாவுக்கு எதற்கு? சகல ஜனங்களுக்கு முன்பதாகவும் ஆண்டவர் யோசுவாவோடு இருக்கிறார் என்பதை அவர்கள் அறியவும், அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரால் மேன்மைப்படுத்தப்படவும். இன்னைக்கு நான் உடைய மேன்மைப்படுத்துவேன்னு சொன்னாங்க. அதுக்காகத்தான் யோர்தானை கொடுத்தார். என் அன்பான தெய்வ மக்களே, யோர்தானை பார்த்து பார்த்து அழுதுட்டு இருக்கிறீங்களே, எதுக்கு தெரியுமா? அது உங்களை அழிக்கிறது இல்லை, அது உங்களை மேன்மைப்படுத்துவதற்கு. அது உங்களோடு ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கு, உங்க இளைஞரை பந்துக்கள், உங்க குடும்பத்தார் புரிந்து கொள்வதற்காக. நீங்க அந்த இக்கட்டை தாண்ட அந்த பாதை தேவன் உங்களை வழிநடத்துகின்ற பாதை என்பதை மற்றவர்கள் புரிந்து அவங்க உங்களை மேன்மையாகி நினைக்கணும். ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அப்ப யோசுவாவுக்கு ஏன் இந்த யோர்தான்? ஆண்டவர்
யோசுவாவோடு கூட இருக்கிறார். மோசையோடு இருந்தது போல யோசுவாவோடு இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில யோர்தான் ஏன் ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவும், நீங்கள் மேன்மைப்படவும். அழாதீங்க இனிமே. எவ்வளவு அற்புதமான நம்பிக்கை இல்லையா இது? இந்த நம்பிக்கையை பெற்ற பிறகும் இன்னும் நீங்க புலம்பிக் கொண்டும் அழுது கொண்டும் வேதனைப்பட்டுக் கொண்டும் இருப்பீர்கள். ஆனால் என்ன அர்த்தம்? ஒரு அர்த்தம் இல்லை அதுல. இது புலம்புவதற்கான நேரம் அல்ல. தைரியமாய் தடையை தாண்ட ஆயத்தப்பட வேண்டிய நேரம். நண்பான தெய்வ மக்களே, இந்த கொரோனாவின் கால சூழல் உங்களை எங்க தடுத்து நிறுத்தி இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? பொருளாதார ரீதியாகவோ, தொழில் ரீதியாகவோ, வியாபார ரீதியாகவோ, படிப்பு ரீதியாகவோ எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறீங்க. எதுக்கு தெரியுமா? ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை எல்லாரும் புரிந்து கொள்வதற்காக. யோசுவாவுக்கு அதற்காக யோர்தான். அடுத்து அங்க ஒரு பெரிய மக்கள் கூட்டம் இருந்துச்சு. யார் அவர்கள்? இஸ்ரவேல் ஜனங்கள். ஆண்டவரால வெளியே கொண்டு வரப்பட்டவங்க, ஆண்டவரே கூட இருந்து அவங்களை நடத்துறாரு. ஆனாலும் முறுமுறுக்கவும் கேள்வி கேட்கவும் தயங்காத கூட்டம். நம்மள போல ஆண்டவர் நம்மளை அற்புதமா நடத்துறாருன்னு தெரிஞ்சோம் எத்தனை முறுமுறுப்பு, எத்தனை கேள்விகள். நம்மளை போலவே ஒரு ஜனம், நமக்கு மாதிரியாய் வைக்கப்பட்டிருக்கிற ஜனம். அந்த ஜனம் இந்த யோர்தான் எதற்காக என்ற கேள்வியை கேட்குமானால், ஆண்டவர் அந்த ஜனத்திற்கு ஒரு பாடத்தை இந்த யோர்தானிலே வைத்திருக்கிறார். என்ன பாடம்? 10வது வசனம், யோசுவா 3:10. பின்பு யோசுவா, ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார் என்பதையும், அவர் கானானியரையும் ஏத்தியரையும் ஏவியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடுவார் என்பதையும் நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக. அப்ப யோர்தான் யோசுவாவுக்கு என்ன அடையாளம்? மோசையோட இருந்தது போல நான் உன்னோடு இருக்கிறேன்னு நீ புரிந்து கொள்வதற்கும் உன்னை மேன்மைப்படுத்துவதற்குமான அடையாளம். இப்ப இஸ்ரவேல் மக்களுக்கு என்ன அடையாளம்? ஜீவனுள்ள தேவன் உங்கள் நடுவே இருக்கிறார். அவர் உங்களுக்கு முன்பாக உங்களுடைய விரோதிகளாகிய, உங்களை விரோதிக்கின்ற அல்லது நீங்கள் பார்த்து பயப்படுகின்ற, பயந்து நடுங்குகின்ற கானானியரையும் ஏத்தியரையும் ஏலியரையும் பெரிசியரையும் கிர்காசியரையும் எமோரியரையும் எபூசியரையும், 7 விதமான மக்கள் கூட்டம் அங்கே சொல்லப்படுகிறது இல்லையா? இந்த 7 விதமான மக்கள் கூட்டத்திற்கும் தான் இவங்க பார்த்து பார்த்து பயந்து நடுங்கி போயிட்டு இருக்கிறாங்க. இப்ப இந்த யோர்தான் இவங்களுக்கு என்ன நம்பிக்கை தருது? ஆண்டவர் உங்கள் மத்தியில இருக்கிறார். இத பல நேரத்துல உணராம போயிட்டீங்களே. இவர் நீங்க பயந்து நடுங்குகின்ற இந்த 7 மக்கள் கூட்டத்தையும் உங்களுக்கு முன்னால துரத்தி விடுவார். எவ்வளவு பெரிய நம்பிக்கை இல்லையா? யாரை பார்த்து, எதை பார்த்து நடுங்கி திகைத்து தடுமாறி உட்கார்ந்து கொண்டிருக்கிறோமோ அன்பான தெய்வ மக்களே, அந்த சூழ்நிலைகளை தேவன் உங்களுக்கு முன்னால இருந்து துரத்தி விடுவார். இது இஸ்ரவேல் மக்களுக்கான நற்செய்தி. ஆண்டவர் காரணம் இல்லாமல் எதையும் நம் வாழ்க்கையில் அனுமதிக்கிறவர் அல்ல. அவர் அனுமதித்திருக்கிற காரணம் என்ன? நீங்க எதையெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்களோ அவைகள் எல்லாவற்றையும் உங்கள் முன்னிருந்து துரத்தி விடுவார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்வதற்கு அடையாளமாக இந்த யோர்தான். நண்பான தெய்வ மக்களே, இன்னைக்கு வாழ்க்கையில எதையெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருக்கிறீங்க, எதையெல்லாம் பார்த்து நடுங்கிட்டு இருக்கிறீங்க, எதையெல்லாம் பார்த்து அப்படியே உருக்குலைந்து போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு என் வாழ்க்கையில உட்கார்ந்து இருக்கிறீங்க இல்லையா? பொருளாதாரம் இன்னைக்கு பெரிய பயம், வியாபாரமின்மை இன்னைக்கு ஒரு பெரிய பயம், தொழில் பெரிய பயம், வருமான காரியத்தை யோசிச்சா பெரிய நடுக்கம், பிள்ளைகளை நினைச்சா அதுக்கு மேல நடுக்கம், ஃபீஸ் கட்டணும், எதிர்காலங்களுக்கான பணம் சேர்க்கணும், எல்லாத்தையும் நினைச்சா பயம், நடுக்கம். எத்தனை சத்துருக்களாக உங்கள் முன்பாக இதெல்லாம் நிக்குது இல்லையா? இவைகள் எல்லாம் உங்கள் முன்பில் இருந்து தேவன் துரத்தி விடுவார் என்பதற்கு அடையாளமாக இப்போது நீங்கள் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறீங்க. அழிஞ்சு போறதுக்காக இல்ல, உங்களுக்கு இது ஆண்டவர் ஒரு பாடத்தை படிச்சு கொடுக்கிறதுக்காக. என்ன பாடம்? நீங்க பயந்து நடுங்குகின்ற உங்களுடைய எதிரிகள் உங்களுக்கு முன்பாக துரத்தி விடப்படுவார்கள். சரி, யோசுவாவுக்கு யோர்தான் கொடுத்த பாடத்தை படித்தோம், இஸ்ரவேல் மக்களுக்கு யோர்தான் கொடுத்த பாடத்தை படித்தோம்.
இப்ப புறஜாதிகளுக்கு இந்த யோர்தான் என்ன பாடத்தை படித்துக் கொடுக்கிறது? அவங்களும் நம்ம வாழ்க்கையில் வர்றாங்க இல்லையா? அவங்களும் நம்மளோட கூட பயணிக்கிறார்கள் இல்லையா? அவங்க ஒரு இடம் நம்ம ஒரு இடம் இல்ல இல்ல, அவங்களும் நம்ம கூட வர்றாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன பாடம்? 11வது வசனம், யோசுவா 3:11. இதோ சர்வ பூமிக்கும் ஆண்டவராய் இருக்கிறவருடைய உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னே யோர்தானிலே போகிறது. என்ன அடையாளம்? இந்த உடன்படிக்கை பெட்டி தான் ஆண்டவர் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அவர்களுக்கு நம்பிக்கை. அப்ப என்ன பாடம் சொல்லிக் கொடுக்கப்படுகிறது புறஜாதியாருக்கு? உடன்படிக்கை பெட்டி அவர்களோடு கூட இருக்கிறது என்ற பாடம் புறஜாதியாருக்கு என்ன பாடத்தை கொடுக்குது? புறஜாதியாருக்கு ஒரு பெரிய பயத்தை கொடுக்கிறது. என்ன பயம்? அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும் வரைக்கும் இந்த ஜனத்தை நம்ம தொட முடியாது, இந்த ஜனத்தை நம்ம அணுக முடியாது, இந்த ஜனத்திற்கு விரோதமாக எந்த தீங்கும் செய்ய முடியாது. ஏனென்றால் அவர்களுடைய தெய்வம் அவர்களோடு கூட இருக்கிறார் என்பதற்கு அடையாளம் இந்த உடன்படிக்கை பெட்டி. அந்த உடன்படிக்கை பெட்டி உங்களுக்கு முன்னால யோர்தான்ல போகுது. அப்போ இந்த யோர்தான் இவர்களை அழிக்காது. இவங்களுக்கு முன்னால இவங்க தெய்வம் போகிறார் யோர்தானுக்குள்ள. இந்த தடைகள்ல இவங்களுக்கு முன்னால இவங்களுடைய தெய்வம் போகிறார். ஆகையினாலே அந்த தடையும் இவங்களை ஒன்றும் செய்ய முடியாது, நாம் ஒன்றும் செய்ய முடியாது. இந்த ஜனத்தோடு அவருடைய ஆண்டவர் இருக்கிறார் என்பதை புறஜாதியார் புரிந்து கொள்வதற்காக யோர்தான் 5வது அதிகாரம் 1வது வசனம், யோசுவா 5:1. இதை இன்னும் கொஞ்சம் நம்ம தெளிவாய் புரிந்து கொள்ளலாம். 5:1 வாசிக்கிறேன். இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீருமளவும் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, அது உடன்படிக்கை பெட்டியை சுமந்து கொண்டு போகிற ஆசாரியுடைய பாதம் தண்ணீரை பட்டதும் யோர்தான் அப்படியே மேலிருந்து வர யோர்தான் நின்றோம். ஒரு பக்கம் யோர்தான், அது ஓடி போய் கடல்ல சேர்ந்துடும். ஒரு சமவெளி, ஒரு பக்கம் தடுப்பு, ஒரு பக்கம் சமவெளி. இப்படிப்பட்ட ஒரு பாதையில அவங்க கடந்து போறாங்க. இந்த ஜனம் தாண்டி உடன்படிக்கை பெட்டியை சுமந்து சென்று போகிற ஆசாரிகளுடைய பாதங்கள் அதிலிருந்து எடுக்கப்படுறது வரைக்கும் தண்ணி நின்றுச்சு. இந்த செய்தியை புறஜாதியார் கேள்விப்படுறாங்க. இஸ்ரவேல் புத்திரர் கடந்து தீர்மளவும் கர்த்தர் யோர்தானின் தண்ணீரை அவர்களுக்கு முன்பாக வற்றி போக பண்ணினதை, யோர்தானுக்கு மேல்கரையில் குடியிருந்த எமோரியரின் சகல ராஜாக்களும் சமுத்திரத்தருகே குடியிருந்த கானானியரின் சகல ராஜாக்களும் கேட்டது முதற்கொண்டு அவர்கள் இருதயம் கரைந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்பாக சோர்ந்து போனார்கள். அன்பானவர்களே, யோர்தான் எதுக்கு? நம்ம சோர்ந்து போறது இல்லை, நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு யோர்தான் நம்மள சோர்வடைய வச்சுட்டு, யோர்தானினாலே நாம் சோர்ந்து போகணும். யாரு சோர்ந்து போகணும்? யாருடைய இருதயம் கரைந்து சோர்ந்து போகணும்? புறஜாதி, நம்மை விரோதிக்க காத்திருக்கிறவர்கள், நம்மளை விழுந்து துடிக்கிறவர்கள், அவங்களுடைய இருதயம் தான் உடன்படிக்கை பெட்டி இவங்களோட போது, ஆண்டவர் இவங்களோடு இருக்கிறார். ஆகையினால அவங்கள நம்ம ஒன்றும் செய்ய முடியாதுன்னு சொல்லி நினைச்சு நம்மளை பத்தி பேசும்போது அவர்களுடைய இருதயம் கரைந்து போக வேண்டும், அவருடைய இருதயம் துவண்டு போகணும். ஆனா இன்னைக்கு நம்ம இருதயம் தான் துவண்டு வைக்கிறது இல்லையா? எவ்வளவு பரிதாபம். யோர்தான் ஏன்? புறஜாதிகளுடைய இருதயம் துவண்டு கரைந்து போவதற்காக, நாம் அழிந்து போவதற்காக அல்ல. ஆனா இதெல்லாம் நமக்கு தெரியாததுனாலதான், யோர்தான தெரியும், யோர்தான் நடந்த அற்புதம் தெரியும், யோர்தான் ஆண்டவர் பிளந்தார், மக்கள் போனாங்க. ஆனா உள்ளுக்குள்ள இவ்வளவு பாடம் இருக்குது. யோசுவாவுக்கு பாடம் இருக்கு, தனி மனிதர்களாகிய நமக்கு பாடம் இருக்குது, ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு பாடம் இருக்குது, நம்மளை விழுங்க துடிக்கிற புறஜாதியாருக்குள்ள பாடம் இருக்குது. மாணவர்களே, ஆண்டவர் ஏன் இதை இன்றைக்கு நமக்கு நினைவுபடுத்தியிருக்கிறார் தெரியுமா? தயக்கத்தோடு தடுமாற்றத்தோடு நீங்க யாரோ உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு அவருக்கு உங்களை தெரியும், எனக்கு உங்களை தெரியாது. ஆனா ஏன் இதை இன்றைக்கு இந்த ஆன்லைன்ல பேச வைத்தார்? யாரோ ஒரு மக்கள் கூட்டத்தை, யாரோ சிலரை அவர் தைரியப்படுத்தி யோர்தானை தாண்ட வைக்கணும். நீங்க தானே உங்களை தாண்ட வைக்கணும்ல, யோர்தானை உங்களை தாண்ட வைக்கணுங்கிறதுக்காக உங்களுக்கு இந்த படிப்பினை கொடுத்தாரு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிறார், அதை கேட்க போகிற என் அன்பான தெய்வ மக்களே, என் அன்பு தூய இம்மானுவேல் ஆலய திருச்சபை மக்களே, யோர்தான் உங்களை அழிக்காது. யோர்தானை நீங்க துவண்டாதீங்க. யோர்தானை பார்த்து துவள வேண்டியது வேற. இது ஒரு பெரும் பிரச்சனை, இது ஒரு பெரும் போராட்டம். தயவு செய்து நினைக்காதீங்க.
இதை தாண்டி மறுகரை செல்வதற்கு முன்பதாக ஆண்டவர் அநேக பாடங்களை இருக்கிறார். தனி கிறிஸ்தவனுடைய வாழ்வுக்கு பாடம், யோசுவாவுக்கு சொன்ன பாடம், கிறிஸ்தவ கூட்டத்திற்கு பாடம், இஸ்ரவேல் மக்களுக்கு அவர் சொன்ன பாடம், மற்றவர்களுக்கு பாடம். அவருடைய இருதயம் கரைந்து போனது என்று ஆண்டவர் அவருடைய ஜனங்களோடு இருந்து அற்புதங்களை செய்கிறார் என்பதை பார்த்த ஜனத்தின் இருதயம் கரைந்து போய்விட்டதே, அது மற்றவர்களுக்கு பாடம். ஆக ஆண்டவர் ஒரு தடையை கொடுக்கிறார் என்றால் அந்த தடைக்குள்ளே அவர் சில பாடங்களை வைக்கிறார். அதை புரிந்து கொள்வோமானால் தடையை கண்டு புலம்ப மாட்டான், முறுமுறுக்க மாட்டான், ஆண்டவரை விட்டு ஓடிட மாட்டான். செய்ய வேண்டியது என்ன தெரியுமா? இந்த பாடங்கள் எல்லாம் நடக்கணும் அப்படின்னா அதே யோசுவாவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தின் 4வது வசனம், உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அது ரொம்ப முக்கியம். அடிப்படை அதுதான். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். நீங்க உலகத்தோடு ஒத்து வாழாமல் வேறு பிரிக்கப்பட்ட தேவன் விரும்புகின்ற வாழ்வு வாழ உங்களை அர்ப்பணியுங்கள். உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளுங்கள். அப்பொழுது நாளைக்கு உங்கள் மத்தியிலே தேவன் அற்புதங்களை செய்வார். அன்பானவர்களே, பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளும். அதாவது ஆண்டவருக்கு பிரியமான வாழ்வு நீங்கள் வாழ வேண்டும். அப்படி வாழும்போது இந்த படிப்பினைகள் உங்களுக்கு சொந்தமாகும். ரொம்ப முக்கியமானது தெரியுமா? இந்த படிப்பினைகள் உங்களுக்கு சொந்தமாகணும் அப்படின்னா நீங்கள் உங்களை பரிசுத்தமாய் காத்துக் கொள்ள வேண்டும். தேவன் விரும்புகின்ற அவருடைய வார்த்தையின்படியான வாழ்வில் இருந்து நீங்கள் விலகாமல் வேத வசனங்களை கடைபிடித்து என்ன சூழ்நிலை வந்தாலும் தைரியமாக தேவனுக்காக தேவன் விரும்புகின்ற வாழ்வு வாழ உங்களை அர்ப்பணித்து நீங்கள் வாழ வேண்டும். அது மிக மிக முக்கியம். அப்படி வாழும்போது தேவன் உங்களோடு இருக்கிறார். தேவன் உங்கள் கூட்டத்தின் நடுவில் இருக்கிறார். மற்ற உங்களை எதிர்க்கின்றவர்கள் பார்த்து நடுங்கும்படியான சூழலை தேவன் உங்களுக்கு அனுமதிப்பார். எந்த தடையும் உங்கள் வாழ்வை தடுத்து நிறுத்தி அழித்து போடாது. அதை தாண்டி போவீர்கள். எப்போது நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக் கொள்ளும் போது. ஆக பரிசுத்தம் பண்ணிக் கொண்டவர்களாக தேவன் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுத்த தனிநபர் வாழ்விலே கிறிஸ்தவர்கள் மத்தியிலே புறஜாதிகள் மத்தியிலே தேவன் நமக்கு தடையை கொடுத்ததின் விளைவாக வைத்திருக்கின்ற பாடங்களை நாம் மனதிலே பதித்துக் கொள்வோம். தைரியமாய் முன்னோக்கி போவோம். எந்த யோர்தானும் நம்மை அழிக்காது. நாம் பரிசுத்தமாய் நம்மை காத்துக் கொள்ளும் வரைக்கும் கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாராக. நாம் யாவரும் எழுந்து நின்று 155வது கிறிஸ்தவ கீர்த்தனையின் 3 சரணங்களை பாடுவோம். உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த காணிக்கையை நீங்கள் அடுத்து ஆலயத்திற்கு வரும்போது நீங்கள் ஆலயத்திலே கட்டாயமாக படைக்க வேண்டும். நீங்க யாரா இருந்தாலும் உங்களுடைய ஆலயங்களுக்கு நீங்கள் செல்லும் போது இன்றைக்கு நீங்கள் எடுத்து வைக்கின்ற காணிக்கையை நீங்கள் ஆலயத்தில் சென்று படையுங்கள். ஏனென்றால் காணிக்கை ஆலயத்திற்கு மிக மிக தேவை. இப்போ லாக்டவுன் அடுத்தடுத்து வருவதனால ஏற்கனவே 10 வாரங்கள் லாக்டவுன் இருந்துச்சு. 4 வாரங்கள் நேரடியா போனோம். நம்முடைய இந்த 4 வார காணிக்கை ஆலயங்களின் மொத்த தேவைகளுக்கு அது போதுமானதாக இருக்காது. ஆகையினாலே இப்படி நடக்கின்ற இந்த லைவ் ஆராதனைகளிலே நீங்கள் காணிக்கைகளை எடுத்து வைத்து மறக்காமல் அதை நீங்க உங்களுக்கும் செலவு பண்ணக்கூடாது. அதை நீங்க பிரத்யேகமா எடுத்து வைங்க. அடுத்து நீங்கள் ஆலயத்திற்கு போகும்போது கட்டாயமாய் இந்த காணிக்கைகளை ஆலயத்தில் படையுங்கள். 155வது சங்கீதத்தில் 3 சரணங்களை எழுந்து நின்று பாடுவோம். இது காணிக்கை எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டிய நேரம். பாவியாகவே வாரேன், பாவம் போக்கும் பலியாம் என் இயேசுவே வாரேன், பாவியாகவே வாரேன். பாவக்கரை போமோ பாடாலும் பாடலன்றி போவதில்லை என்றே பொல்லாத பாவியே நான். நீவாவும் பாவம் என்னால் நீங்கும் என்று சொன்னீரே. தேவாவும் வாக்கை நம்பி சீர்கேடன் நீசனும் நான். பேய்மருள் உலகுடல் பேராசையால் மயங்கி போயும் அவற்றோடு போரில் அயற்சியாய் நான். பாவியாகவே வாரேன், பாவம்
வாரேன். ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளிலே நீர் எங்களுக்கு தந்த இந்த ஒப்பற்ற சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய இடங்களிலே இருந்து நாங்கள் இந்த லைவ் ஆராதனையிலே கலந்து கொள்ளவும் உண்மை ஆராதிக்கவும் ஆண்டவர் எங்களுக்கு கிருபை செய்தீரே, உங்களுக்கு நன்றி சுவாமி. இந்த ஆராதனையிலே கலந்து கொண்ட உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உம்மாலே தேற்றப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் இதை பார்க்க போகிறவரும் உம்மாலே தேற்றப்பட போகிறார்கள். நன்றி சுவாமி. நீர் எங்களுக்கென்று இன்றைக்கு கொடுத்த பாடத்திற்காக நன்றி. யோர்தானை கண்டு இனி நாங்கள் துவண்டு போகாமல் யோர்தானிலே நாங்கள் படிக்க வேண்டிய பாடங்களை படித்து சந்தோஷமாய் எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுத்து செல்ல ஆண்டவர் எங்களுக்கு பலன்தாரும் கிருபைதான். எங்களுடைய திருச்சபை மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திலே வைத்து நீர் தேற்றி, நீர் ஆதரித்து, நீர் ஆசீர்வதித்து, நீர் வழிநடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். யோர்தானை தாண்டக்கூடிய சூழ்நிலையில நிற்கிற எங்கள் மக்களுக்கு நீர் இன்றைக்கு கொடுத்த படிப்பினைகளின் வழியாக தைரியத்தை கொடுத்து, திடத்தை கொடுத்து, தொடர்ந்து நீர் முன்னோக்கி வழிநடத்த செல்ல வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். சிறு பிள்ளைகளில் இருந்து பெரியவர்கள் வரைக்கும் உம்முடைய கரத்திலே நாங்கள் தாழ்த்தி தருகிறோம். என்னென்ன தேவைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வேண்டுதல் செய்கிறார்களோ ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாவற்றையும் நீர் அவர்களுக்கு சந்தித்து ஆசீர்வதியும். எங்கள் திருச்சபை மக்கள் மட்டுமல்ல, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே எங்களோடு இணைந்திருக்கிற எங்களை நேசிக்கின்ற உங்களுடைய வார்த்தைகளை நேசிக்கின்ற ஒவ்வொரு உங்களுடைய பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் உங்களுடைய சமூகத்திலே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஆன்லைன் ஆராதனையிலே எங்களோடு இணைந்து உம்மை வழிபட்டுக் கொண்டிருக்கின்ற அருமையான உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் தாமே தேற்றி தைரியப்படுத்தி உங்களுடைய வசனங்கள் தருகின்ற இந்த நம்பிக்கையிலே அவர்களும் முன்னோக்கி வருவதற்கு கிருபை தரும். அவருடைய தேவையை சந்தியும். தொடர்ந்து ஆண்டவரே, நாங்கள் எங்களுக்கு முன்பதாக இருக்கிற தடை காலங்களில் எல்லாம் தடையில்லாமல் உண்மை இந்த ஆன்லைன் வழியாக நாங்கள் ஆராதிக்க எங்களுக்கு நீர் கிருபை தரும். எங்களோடு கூட வாரும் சுவாமி. இந்த வாரம் முழுவதிலும் உமக்கென்று நாங்கள் வாழ்வதற்கு எங்களுக்கு பலன்தாரும். எங்கள் வாழ்வையும் ஜெயத்தோடு நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு கிருபை தரும். எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். ஆசீர்வதித்து வழி நடத்தும். எங்களை சுற்றி இருக்கிற கொரோனாவின் சூழ்நிலைகளில் இருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சுவாமி. எங்களுடைய தமிழ்நாட்டை நீர் பாதுகாத்துக் கொள்ளும். ஆண்டவரே, அதற்காக எடுக்கிற எல்லா முயற்சிகளையும் ஆண்டவர் வாய்க்கப்படும். ஜனங்களும் ஒத்துழைக்க கிருபைதான். எச்சரிக்கையோடு இந்த கொரோனா காலத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதிமுறைகளை பின்பற்றி உம்முடைய ஒத்தாசையோடு எங்களுடைய ஜனங்கள் காக்கப்படும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் தாழ்மையோடு மன்றாடுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் ஆசீர்வாதம் வழி நடத்துதலும் உங்கள் ஒவ்வொருவரோடும் என்றென்றும் தங்கியிருப்பதாக. ஆமென். தெய்வ ஆசீர்வாதத்தோடே அடியாரை அனுப்பும் வார்த்தை என்னும் அப்பத்தாலே போஷித்து வளர்ப்பியும் இப்போதும் மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம். ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருக்கு சித்தமானால் திரும்பவும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு இதே போல இன்னொரு ஆன்லைன் ஆராதனையிலே சந்திப்போம். கர்த்தரின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஆமென்.